ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். சிங்கப்பூர்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு போன ஏவ வேலு சென்னை திரும்பிட்டாரு. அவரை சிங்கப்பூர்ல அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்ததை கடுமையாக கிண்டல் பண்ணாங்க. ஆனா அவர் அந்த கிண்டலுக்கு பதில் சொல்லியிருக்காரு. நாங்க எங்கேயும் ஓட மாட்டோம், ஒளிய மாட்டோம். நான் ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை, பதுங்கவும் இல்லை. ஓடி ஒளியறது திமுகவோட பழக்கமும் இல்லை, திமுகவினருடைய பழக்கமும் இல்லை அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? அதை ஒட்டி 2-3 கேள்வி வருது. அது கரெக்டு தான். அது ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை. ஆனா நான் ஒரு திமுக தொண்டனை எனக்கு ஒரு கேள்வி வராதா? இவங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு 10 வருஷமா சிங்கப்பூர் போறாங்களா? ஏன் இந்த நாட்டில் ட்ரீட்மெண்ட் இல்லையா? அதுக்கு அப்போ இவங்களாம் தங்களுடைய வாழ்வை வளப்படுத்தலையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரத்தான் செய்யும். இவங்க வாழ்வை வளப்படுத்த நியாயமாக கூட பண்ணியிருக்கலாம். எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வச்சுருக்காரு, அதுலேருந்து சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு கூட வரலாம். இந்த வைடனிங் கல்ஃப்னு சொல்லுவாங்க. இடைவெளி அதிகரிப்பதுங்கிறது திமுகவில் தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் மத்தியில் இடைவெளி அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இதை இவங்க தவிர்க்கணும். இந்த சுய பரிசோதனை செய்ய வேண்டிய தேவை திமுகவில் நிறைய இருக்குது இன்னைக்கு. அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா திமுக நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தபோது மெட்ராஸ் கார்பரேஷன், மெட்ராஸ் கார்பரேஷன் ஒரு வார்டுக்கு போட்டி. அதில் திமுக சார்பில் போட்டி போட்டவர் ஒரு ப்ரைவேட் காலேஜ் லெபார்டரியில் இதாக இருந்தவர். இந்த டெக்னீஷியனாக இருப்பாங்கள்ல, அதாவது இந்த கிளாஸ் 4 ஸ்டாஃப், பியூன் லெவலில் உள்ளவங்க. எங்களுக்கு எங்கள் காலேஜில் ஐயாவுன்னு ஒருத்தர் இருந்தார். அவரை எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏன்னா அவருக்கு பார்த்த உடனே அவருக்கு தெரியும் கெமிக்கல்ஸ் என்ன. இந்த சால்ட் மிக்சர் கொடுப்பாங்க, அதை நான் கண்டுபிடிக்கணும். ஆசிட் ரேடிக்கல் என்ன, பேசிக் ரேடிக்கல் என்னன்னு இவருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இது எந்த இது இருக்குன்னு சொல்லி. நாங்கள் உடனே பதறி போய் சரியாக ரிசல்ட் வரலாம், ஐயாவு இது என்னன்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம். அவர் தெரியாதுன்னு சொன்னால் எங்களுக்கு கோவம் வராது. அவர் என்ன சொல்லுவார், எங்களை பார்த்து நான் சொல்ல மாட்டேன் அப்படிம்பார். ஏன்னா அவருக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டார். அது மாதிரிப்பட்ட ஒரு லேப் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தவர் டிஎம்கேவுடைய கேண்டிடேட்டு, முனிசிபல் கவுன்சிலராக. அப்படிப்பட்டவங்க நிறைய இருந்தாங்க அந்த காலத்தில். இன்றைக்கி தொண்டர்கள் மத்தியிலிருந்து அப்படிப்பட்டவங்களை இனம் காணணும். அது காலத்தின் கட்டாயம் நினைக்கிறேன் நான். இவங்கெல்லாம் தங்களுடைய பற்றில் குறைஞ்சவங்க இல்லை. ஏவாவெல்லாம் திமுகவுடைய பற்றிலையோ இதிலையும் குறைஞ்சவங்க இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட இதை எதிர்க்கட்சிகள் பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களுடைய தலைவர்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க, அந்த அளவுக்கு தொண்டர்கள் வளர்ந்துருக்காங்களா அப்படின்னு கேள்விகள் எழுப்பப்படும். அது உடல்நலக்குறைவு எதனால வருகிறது அப்படிங்கிற விஷயம் ஒரு முக்கியமான கேள்வி சார். அதுல பொதுவாக சொல்லிட முடியாது. சில நோய்களுக்கு சில விதமான ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளியில போக வேண்டியது வருது. ஏன்னா பினராயி விஜயன் தன்னுடைய உடல்நல சிகிச்சைக்காக அவர் யுஎஸ் போனாரு கடந்த காலங்கள்லங்கிறத நம்ம இப்ப பார்த்துருக்கிறோம். ஆனா வேறு சில கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அது முதுமை காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் கொடிய நோய்களோடு சஃபர் ஆகிறவங்களுக்கும் சிகிச்சை தொடர்பான வேறுபாடுகள் இருக்கு. அதையும் இங்கேயே பண்ணலாமான்னா பண்ணலாம். பட் வசதி இருக்கிறவங்க அல்லது இங்க வேறு சில பிரச்சனைகள் இருக்கு. இங்க சில ஆர்டர்ஸ் ஒழுங்குமுறை தவறி ஏதேனும் உறுப்புகள் கிடைக்காது சிகிச்சைக்கு, அங்க அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஏதேனும் இருந்தாலும் அங்கே போவதற்கு வாய்ப்பு அதிகம். அப்படின்னா கலைஞர் மாதிரி என்ன உடல்நிலை சொல்லணுங்க. கலைஞர் அவ்வளவு பெரிய தலைவர். காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஒவ்வொரு சமயம் போறதுக்கு முன்னாடி சொல்லுவார், என் உடல் நலத்தில் சில குறைகள் இருக்குன்றதுக்காக போறோம் அப்படின்னு சொல்லுவார். தன்னுடைய உடல் நிலையில என்ன குறைகள் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றதுக்கு கூச்சப்பட்டதே கிடையாது அவர். இவங்களும் அதை சொல்லிட வேண்டியதுன்னா. இந்த மாதிரியான உதாரணமா சிங்கப்பூர்ல இந்த பர்னிங்ஸ், நான் இதுல நேஷனல் பார்மசூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டிக்கு சேர்மனாக இருந்தேன். எனக்கு ஓரளவுக்கு இந்த நோய்கள், அதற்கான மருந்துகள், இங்கே என்ன தீர்வு இருக்குது, எங்கே தீர்வு இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஃபியோவில் டைரக்டர் ஜெனரலாக இருந்தபோது நாங்கள் டெலிகேஷன், மெடிக்கல் டெலிகேஷன் நான் கூட்டு போயிருக்கேன். சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா 3 தேசத்துக்கு நாங்கள் கூட்டு போனோம். அதனால இந்த பேர்னிங் இருக்கிறவங்க அதுக்கு சிங்கப்பூரில் இருக்கிற அளவுக்கு இந்தியாவில் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இது மாதிரி சில விஷயங்கள் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் ரொம்ப எஃபெக்டிவ்.
அதில் சந்தேகமே இல்லை. எனக்கு செலவழிக்க முடியும்னா நான் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதில் என்ன தயக்கம் இருக்குது? ஆனால் சொல்லிடலாமே. இப்போ 10 வருஷமாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லும்போது, அரையும் குறையுமா விடும்போது, நிச்சயமா மக்கள் மனசில் இவர் சிங்கப்பூர்ல ஜாலியாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாரா அப்படின்னு சில பேர் நினைக்கிறது தவிர்க்க முடியாதது. இதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்போ அவர் தெளிவாகவே சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரியான சில உபாதைகளுக்கு இங்கே உள்ள ட்ரீட்மெண்ட்டோட அங்கே தான் பெட்டராக இருக்குங்கிறதுனால நான் போக வேண்டியிருக்கு அப்படிங்கிற வார்த்தை சொல்லிடலாம். சரி, அது தொடர்பாக பேசியது யாரோ ஒருவர் இல்ல. அவர் சிங்கப்பூர்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு போறத கேலி செய்ததோ அல்லது அதை வச்சு பேசியதோ யாரோ ஒருவர் இல்ல. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். சார் அது கீழ்த்தரம் சார், அதுல நமக்கு சந்தேகமே இல்லை. அது கீழ்த்தரம். அந்நேரம் பேசும்போது என்ன சொன்னாரு, வெளிநாட்டில் போய் ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலினை பத்தி பேசுனேன்னு நினைச்சிருவாங்களோங்கிற பயத்துல எனக்கு ஸ்டாலின் அவர்கள் மேல் ரொம்ப மரியாதை உண்டு. என்ன மரியாதை கிழியுது இவருக்கு ஸ்டாலின் மேல? எவ்வளவு கீழ்த்தரமா பேசுறாரு. ஒருத்தர் யாரோ ஒருத்தருடைய அப்பா காணாம போயிட்டாராம் அப்படின்னு பேசுனவர் தானே இவரு. இவர்கிட்ட என்ன நாகரிகம் இருக்கு? அதனால அவர் பேசுனதை நம்ம என்னைக்குமே சப்போர்ட் பண்ண முடியாது. ரொம்ப கீழ்த்தரமா தான் பேசுறாரு. ஆனா நம்ம பதில் சொல்லும் போது முழுமையான பதில் சொல்லி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதுல பிரைவசிங்கிறது சிக்னஸ் ஒரு பிரைவசி கிடையாது. இல்ல, இதை சொல்ல வேண்டியது இதுக்கு ட்ரீட்மெண்ட் இங்க இல்லை, இதுக்கு ட்ரீட்மெண்ட் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இங்க இல்லை, சிங்கப்பூருக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு, அதனால நான் போனேன் அப்படிங்கிற வார்த்தையா சொல்லியிருக்கலாம்ல. வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். என்ன நோய் எதுக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. சரி, ஓகே. இதுல முதலமைச்சரே அந்த மாதிரி பேசும்போது அது கீழ்த்தரமாக இருக்கு. அதுவே பொது மக்களுடைய உளவியலாக மாறிவிடுவதற்கான ஆபத்தும் அதுக்குள்ள இருக்கா? இருக்கு. ஏன்னா இவர் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாரு. சிங்கப்பூர்ல அவர் சிங்கப்பூர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாரு முதலமைச்சர் சொல்லலீங்க, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாருன்னாரு. அதனால இவர் சொல்ல வேண்டியது, நான் ஓடி ஒளியல, 10 வருஷமா என்னுடைய ஒரு உடல் உபாதைக்காக நான் போயிருக்கேன் சிங்கப்பூருக்கு, அதுக்கு போயிருந்தேன், திரும்பி வந்துட்டேன், நாங்க எங்கேயும் ஓடி ஒளியறவங்க கிடையாது திமுக காரங்க. அத பதிலடி எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் ஒரு இடைவெளி தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் நடுவில் உருவாக்குறாங்க மற்றவங்கள சேர்ந்து. அதுல இவங்க பலியாயிடக்கூடாது. இவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், இந்த என்னுடைய உடல் உபாதைக்கு தகுந்த தீர்வு சிங்கப்பூர் தான் இருக்கிற இந்த காரணத்தினால் சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். அவ்வளவுதான். இவங்க சொல்றது ரொம்ப காமனான லாங்குவேஜா எல்லார் மத்தியிலையும் பிரபலம் ஆயிட்டே இருக்குது. அது உண்மையா பொய்யாங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா அது கலோக்கியலா எல்லா மத்தியிலையும் அந்த சினிமா பஞ்ச் லைன் மாதிரி எல்லாத்தையும் போகுது. திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைங்க கூட சொல்லும் அளவுக்கு அது ஒரு ஃப்ரேஸாக பரவுது. ஆமாங்க, இவங்க என்னங்க பேச்சுல குறைஞ்சவங்களாங்க திமுக? இவங்க ஏன் அதுக்கு எது பதிலடி கொடுக்கல? இவங்க இது கொடுக்குறது, நான் திமுகவா? நான் ஒரு பொதுமக்கள் ஒருத்தன். இவங்க எப்படிப்பட்ட ஒரு மாய சக்தி இந்த விஜயுடைய கட்சின்னு சொல்லி முதல்லயே இவர் தூய சக்தி இல்லைங்க, இவர் ஒரு மாய சக்தி அப்படின்னு நான் சொல்றேன். என்னை விட அதிகமா அவங்களுக்கு ஃப்ரேஸ் தெரியாதா? அதையே அவங்க எதிரடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் சொல்றாங்க சார். இப்ப சொல்றாங்க துயர சக்தி. நான் 2 மாசம் சொல்லிட்டு இருக்கேன்ல. அதாவது தேர்தல் வரைக்கும் you should fire from all your cylinders அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அவர் அளவுக்கு தரம் தாழ வேண்டியதில்லை. அந்த தாழ்ந்த தரத்திற்கு எஃபெக்டிவான பதில தரம் தாழாமல் கொடுக்க முடியும். இப்ப அந்த மாதிரி ஒரு கேள்விய பீட்டர் அல்போன்ஸ்ட, காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான பீட்டர் அல்போன்ஸ்ட வைக்கும்போது அவர் சொல்றாரு, தீய சக்தின்னு திமுகவை சொல்றத நான் ஒரு நாளும் ஏற்க மாட்டேன், நான் ஒரு நாளும் தீய சக்தின்னு திமுகவை சொல்ல மாட்டேன். அவங்க சிறுபான்மையினருக்கு, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் திமுக அரசு செய்த பல்வேறு நல்ல விஷயங்கள் இருக்குது. நீங்க அல்கைதா மாதிரியான விஷயங்கள் அமைப்புகளை தீய சக்தின்னு சொன்னா புரிஞ்சுக்க முடியும். திமுக மாதிரி சொல்ற இயக்கங்களை நீங்க தீய சக்தின்னு சொல்வதை ஒரு காலத்திலயும் ஏற்க முடியாது. அண்ணா திமுகவை கூட நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன், அவங்க எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதிமுகவுக்கு ரோல் இருக்குன்னு சொல்றாரு, சந்தோஷம்தான். அந்த ரோல் சக்தி குறைஞ்சிக்கிட்டே போகுது அதிமுகவுக்கு. இன்னொன்று மக்களுக்கெல்லாம் இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒன்று தெரியணும். வங்க மக்களாகட்டும் தமிழக மக்களாகட்டும் ஒரு ஆளுங்கட்சி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது போல் ஒரு வலுவான எதிர்க்கட்சி இருக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட வலுவான எதிர்க்கட்சி திமுக தான். அதனால சில பேர் திமுக கரைஞ்சல்னு சொல்லி பகல் கனவு காணல. திமுக தன்னை மீள் உருவாக்கம் செய்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறதுங்கிறது உண்மை, அதில் சந்தேகம் இல்லை. ஜென்சியை எப்படி நம்ம பக்கம் கொண்டு வர்றது, இவங்களுக்கு இவ்வளவு செஞ்சமே,
இப்ப இவங்களுடைய ப்ரோக்ராம்ல வந்து பலனடைஞ்சு ஜப்பான் மாதிரி அந்த பொண்ணு ஜப்பான் மாதிரி சில நாடுகளுக்கு போன பெண்கள்ட்ட ஒரு பொண்ணு நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னா எங்க போய் நிக்கிறது? எங்க தப்பு நடந்தது? அப்ப இதை வந்து அவங்க வந்து இது பண்ணணும். இவங்க வந்து இன்னும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் அந்த பழைய ஆளுங்க 2 பேரை வச்சுக்கிட்டு நீங்க தீர்வு காணுங்கன்னு சொல்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப எஃபெக்டிவ் கிடையாது. ஜென்சிட்ட வந்து பேசணும். எதனால நீங்க வந்து எங்கிட்ட இருந்து தூரத்துல போறீங்க? இப்ப என்கிட்ட வந்து ஒரு பையன் ஜென்சி பையன் வந்து ஒருத்தர் சொன்னார், ரிசர்வேஷன்லாம் ரொம்ப தப்பு அங்கிள். நீங்க என்ன ரிசர்வேஷன் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்ட கேட்டார். ரொம்ப வெளிப்படையா நேர்மையா பேசின பையன். நான் வந்து சொன்னேன், ஏன் ரிசர்வேஷன் தேவை கிடையாதுன்னு. நான் இவ்வளவு சம்பளம் வாங்குறேன், ஐடில இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். என் பையனுக்கு வந்து ரிசர்வேஷன் உண்டாரு. நான் சொன்னேன், உன் பையனுக்கு ரிசர்வேஷன் நான் சொல்லலையேப்பா. இல்லை யாருக்குமே எதுக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், உன் பையனுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு நான் சொல்லலை. உன்னை விட வசதி குறைந்த ஒரு சில குடும்பங்கள் பல 100 ஆண்டுகளாக அழுத்தப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு வந்து பல வருடங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் இருக்கணும்னு சொல்றேன். அது உனக்கு உன் பிள்ளைக்கு கொடுக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் உனக்கு நான் இன்னொன்று சொல்லட்டுமா? உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் சொன்னார் இது. உங்க தாத்தா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் சொன்னாரு இதுல வந்து கூலி தொழிலாளியா இருந்தாரு. நான் சொன்னேன், மறுபடியும் சொல்றேன், உன் பிள்ளைக்கு ரிசர்வேஷன் வேணும்னு நான் சொல்லலை. ஆனா இந்த ரிசர்வேஷனை நிப்பாட்டிட்டா உன் பிள்ளையும் உன் பேரனும் சேர்ந்து தான் மறுபடியும் கூலி வேலைக்கு போவாங்கன்னு உனக்கு தெரியுமா? என்னக்கள் சொல்றீங்க அப்படின்னாரு. நீ வந்து 87% வாங்கியிருந்தீங்கன்னா 92% வாங்கினவங்களுக்கு கிடைச்சு அந்த இனிமே மார்க் அடிப்படையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டா அந்த 92% வாங்கினவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 87% வாங்கினவங்களுக்கு இடமே கிடைக்காது. இது உனக்கு தெரியுமா? எங்களை பொறுத்த மட்டும், அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் 92% வாங்கினவர்த்த எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு 87% வாங்குறவனும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். மோசம் கிடையாது. 42 வாங்க முடியாது, 87 பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நாங்க அப்படி பார்க்குறோம். ஆனால் நாங்கள் அப்படி பார்க்கும்போது இந்த 87% வாங்கினவருக்கும் நாங்கள் இடம் ரிசர்வேஷன் வச்சிருக்கிறதுனால தான் ஒரு சோஷியல் பேலன்ஸ் வருதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இதில் இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்கா? ஆமாம். இதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும். தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அவங்களுக்கு தெரியல. அதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்களான்னு எனக்கு தெரியலங்க. உண்மையில திமுக அந்த அளவுக்கு இந்த கோணத்துல பார்த்து முயற்சி பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ரிசர்வேஷனுக்கான விஷயங்களை அவங்க தொடர்ந்து பேசிட்டு தானே இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட பேசணும்ல. அது இல்லைன்னா என்ன நடக்கும்னு சொல்லி யார் வந்து அதை எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு புரியணும்ல. அங்க போய் பேசுறாங்களா? இது ஒரு செயினான ப்ளேம் கேமா மாறிடும். ஐ டோன்ட் அக்ரி வித் யூ. நீங்க அவங்க செய்யாததுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜஸ்டிஃபை பண்ணல சார். ஜஸ்டிஃபை பண்ணல. இதை செய்யணும். இல்ல ஜஸ்டிஃபை பண்ணல. நீங்க வந்து ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து தோற்று போனவர்களையே குற்றம் சாட்டுவது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல பொது சமூகத்துல. இல்ல சார், அந்த மனநிலைக்கு நான் இல்ல நான் உங்ககிட்ட திரும்ப கேட்கிறேன். 50 வருஷமா ஏன் சார் தமிழ் வந்து கட்டாய பாடமா இல்ல? நாங்கள்லாம் வந்து தமிழ் படிச்சோம், நீங்க தமிழ் படிச்சீங்க. உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதை விட ஒற்று எங்க இருக்கணும் எங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இலக்கணத்தை ஒரு நாள் எனக்கு சொன்னீங்க. நீங்க எனக்கு மறந்த இலக்கணம். உங்களுக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு மனசுல இருக்கு, அழுத்தமா பதிஞ்சிருக்கு. இன்னைக்கு நான் சொல்ற கவிதைகள்லாம் பார்த்து என்ன சார் 74 வயசுல இப்படி சொல்றீங்களேங்கிறாங்களே. 12 வயசுல மரண பகுதியில் நான் படிச்சது எனக்கு அது மறக்கல. இப்போ நான் தமிழை படிச்சதுனாலதான் தமிழ் வரலாறு படிச்சது எனக்கு தெரிஞ்சது. தமிழர்கள் எப்படிப்பட்ட வாழ்ந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. என்னுடைய இனத்தை பற்றின பெருமை எனக்கு வந்தது. அந்த பெருமையை இல்லாத ஒரு ஜெனரேஷன் வந்துகிட்டு இருக்காங்களே. இதுக்கு யார் பொறுப்பு? அது இப்ப நிவர்த்தி பண்ண வேண்டாமா? எதனால போறாங்க, விலகி போறாங்க? எதெல்லாம் அடிப்படையாக நம்முடைய விழுமியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அந்த விழுமியங்களை பத்தி அதிகமா தெரியாத ஒரு ஜெனரேஷனை உருவாக்கி விட்டது யார் தப்பு? இப்பயாவது அதை ரெக்டிஃபை பண்ண வேண்டாமா? சார், சமச்சீர் கல்வி கொண்டு வந்து எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாக தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு முயற்சி எடுத்தது யாரு? அது எங்க போய் எதனால நின்னுது? அப்படி நீங்க ஸ்ட்ரக்சரலா 1000 பிரச்சனை இருக்கு சார். சுண்டு விரல் நீட்டி ஒருவரை குற்றம் சாட்டுறதுங்கிறது ஒருவரை குற்றம் சாட்டல. நான் திராவிட கட்சியில் 50 வருஷம் ஆண்ட 2 திராவிட கட்சியில தான் குற்றம் சாட்டுறேன். நான் சொல்ற சமச்சீர் கல்வியை பத்தி பேசுறேன். நான் ஒரே ஒரு விஷயம் தானே கேட்கிறேன். தமிழ் வந்து கட்டாயமாக மொழிப்பாடமாக இருக்க வேண்டும்ங்கிறத எதனால அவங்களால உறுதிப்படுத்த முடியல பள்ளிக்கூடங்கள்ல? சார், அதற்கான முயற்சிகள்னா இன்கம்ப்ளீட் எல்லாம் இல்ல. ஆர்டர் இருக்கு.
ஆர்டர் வந்து ஆர்டர் வரைக்கும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறீங்க? ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம். இத பத்தி பேசியிருக்கோம். தமிழ்நாட்டுல போட்ட ஆமா. சட்டத்துல பீனல் ப்ரொவிஷன் கிடையாது. ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் போட்ட சட்டத்துல நம்முடைய மாநில மொழி இருந்த ஒரு கட்டாயமாக மொழிப்பாடமாக இருக்க வேண்டும். அப்படி மொழிப்பாடமாக வைக்காத பள்ளிக்கூடங்கள் மேல பீனல் ப்ரொவிஷன் எடுக்கப்படும். அந்த ப்ரொவிஷன் தமிழ்நாட்டு சட்டத்துல கிடையாது. அது இருந்திருக்கணும். தட்ஸ் ஆல். அது அது பீனல் ப்ரொவிஷன்ங்கிற முடிவு வந்து அரசின் அணுகுமுறையில இருக்கு. ஆனா கண்டிப்பாக பீனல் ப்ரொவிஷன் தான் தீர்வு அப்படிங்கிறது எனக்கே கூட ஒப்புதலாக இல்ல. சார் இப்ப நீங்க வந்து நினைக்கிறீங்களா மக்கள் எல்லாம் நேர்மையானவர்களாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நேர்மையா இல்லைன்னா சரி அரெஸ்ட் ஆயிருவோம்னா நேர்மையா இருப்பேன். ஒரு சட்டம் வந்து கடுமையாக இருக்க வேண்டும் சில விஷயங்கள்ல. இப்ப சார் அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட இதுல வந்து சொன்னாரு, உங்க மக்கள் வந்து சட்டத்தை பின்பற்றுவதே இல்லைன்னு சொல்லிட்டு நான் வெளிநாட்டுக்கு போன போது ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு. நான் சொன்னேன், இல்ல நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க என்னுடைய மக்களை. அவங்க வந்து சட்டத்தை மதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா சட்டத்தினுடைய பிரதிநிதி வந்து சட்டத்தை மதிக்கல. போலீஸ்காரர் வந்து சட்டத்தை மதிக்காம டிராபிக் வயலேஷனுக்கு லஞ்சம் வாங்கினாருன்னா இவன் லஞ்சம் கொடுத்து தான் போவான். அவர் லஞ்சம் வாங்காம இவன்கிட்ட ஃபைன் போட்டாருன்னா இவன் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுவான். இட்ஸ் வெரி சிம்பிள். அதே மாதிரி இங்க வந்து அந்த பீனல் ப்ரொவிஷன் கண்டிப்பா இருந்திருக்கணும். அது இல்லை. அவ்வளவுதான் சொல்லுங்க. இப்ப மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்ல ஏராளமான பீனல் ப்ரொவிஷன்ஸோட தான் இப்ப இருக்கு. காவலர்கள் எல்லாரும் லஞ்சமே வாங்காதவர்களாக இருக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். இல்லையே, அப்படி இல்லையே. லஞ்சம் வாங்காதவங்களா இல்லையே. காவலர்கள் அப்படியே இருந்தா கூட லஞ்சம் வாங்காம அவங்க பீனல் ப்ரொவிஷன்ஸோட தண்டனைன்னு கொடுத்தா சட்டங்கள் மக்களுக்காகவா இல்ல மக்களை ஒடுக்குவதற்கு சட்டங்களாங்கிற மாதிரி வேறு பிரச்சனைகள் இருக்கு சார். இல்ல கிடையாது. எல்லாவற்றையும் மக்களை ஒடுக்குவதற்காக சட்டம் இருக்கக்கூடாது சார். மக்களை ஒடுக்குவதற்காக சட்டம் இருக்கக்கூடாது. மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக சட்டம் இருக்கணும். நான் ஒண்ணு சொல்றேன் சார், நல்வழிப்படுத்துறதுக்காக சட்டம் இருக்கணும். ஆமா, இங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு. நான் இப்ப அமெரிக்காவுக்கு வந்திருக்கேன்ல, டிரைவிங் லைசன்ஸ் இங்க இருக்குல்ல. குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாரு அல்லது டிராபிக் வயலேஷன் பண்ணாருன்னா முதல்ல ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. 1 பாயிண்ட் நெகட்டிவ் பாயிண்ட். 3வது பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவர் டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல்டு. இங்க வர்ற நண்பர்கள் வந்து என் கூட இருக்கிற நண்பர்கள் வந்து ஏதாவது ஒரு டின்னருக்கு வந்தாங்கன்னா சர்வசாதாரணமா சொல்லுவாங்க, இல்ல நான் வந்து டிரைவ் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கு, அதனால நான் மது அருந்த மாட்டேன். சர்வசாதாரணமா சொல்லுவாங்க. மது அருந்துற நண்பர்கள். அப்ப எதனால அப்படி சொல்றாங்க? சட்டம் கடுமையாக இருக்கு. என்ன சட்டத்துக்காக மக்களுக்காக சட்டமான்னு சொல்லி கேட்டா, மக்களுக்காகத்தான் சட்டம். இவன் ஒருத்தர் குடிச்சிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணான்னா எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க? அப்ப மக்களுக்காக தான் சட்டம், கடுமையான சட்டம் இருக்கு. அதாவது சட்டத்தை மக்கள் மீறுகிறார்கள்னு சொல்வதன் மூலமாக உண்மையிலேயே மீறுபவர்களை நாம பாதுகாக்கிறோம் சார். திரும்ப ஒரே பிரச்சனைக்குள்ளதான் வரணும். மக்கள்னு நாம சொல்றதுல பெரும்பாலும் எளிய மக்கள் அறிந்த விஷயம் அறிஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக மீறுறது இல்லை. ஆனா காசு கொடுத்து தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சு சட்டத்திலிருந்து மீறுபவர்கள் அவங்களாலதான் அனைத்து விதமான சீர்குலைவுகளும் நடக்குது. ஆமா, அதுக்கும் நான் சொன்னதுக்கு என்ன சம்பந்தம்? சட்டமே போடக்கூடாதா? நான் சொல்றேன் சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல, எல்லாருக்கும் யூனிஃபார்மா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆமா சார், முதல்ல சட்டம் இருந்தா தானே சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதவங்களை பத்தி பேச முடியும். சட்டமே இல்லைன்னா எங்க இருந்து பேசுறது சார்? அது படிப்பு விஷயத்துல நீங்க பீனல் ப்ரொவிஷன் போட்டீங்கன்னா அது கோர்ட்ல நிக்க மாட்டேங்குது இல்ல சார். கோர்ட்ல வந்து கீழ் கோர்ட்ல நிக்கல சார். பல விஷயங்கள்ல வந்து இப்ப தமிழ் தாய்மொழி தான் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் அப்படின்னு கைட்லைன்ஸ் பத்தி சுப்ரீம் கோர்ட்ல 2-3 கேஸ்ல அவங்க சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டை பத்தி நம்ம வந்து பயப்படுற ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்கிறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஆனா நமக்கு நீதிமன்றங்களை தவிர வேற புகலிடம் இல்லை. அப்ப நம்ம வந்து ஒரு சட்டத்தை வந்து இவங்க மதிக்காம இருக்காங்கிறதுக்காக சட்டம் போடாம இருக்க முடியாது. சட்டத்தை போட்டு மதிக்காத மேல நம்ம வழக்கு போட முடியும். டெமோக்ரஸியில் அதை தான் செய்ய முடியும், செய்யணும். சட்டமே போடாம இருந்துகிட்டு நம்ம பேசுறது சரியா இருக்காது. நம்ம we will agree to disagree. இல்ல we will agree to disagree. அடுத்ததுக்கு இதுல இதை ஒட்டி தான் வருது. பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய 37 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கு. 38வது ஆண்டுக்குள்ள அடியெடுத்து வைக்கிறது. அதுல இதுவரைக்கும் ஆட்சியில பங்கேற்காமல் வெளியில எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டே போராட்டங்களின் ஊடாக நம்மளுடைய கோரிக்கைகளை அரசின் மூலமாக நிறைவேற்றினோம். 38வது ஆண்டு புதிய தொடக்கத்தை உருவாக்கும்.
அப்படின்னு சொல்றாரு. அது போதுமானதாக இல்ல. போராட்டங்களின் ஊடாக எல்லா விஷயங்களையும் செய்வது போதுமானதாக இல்ல. ஆட்சியில பங்கேற்று, அதிகாரத்தில் பங்கேற்று அதை செய்ய வேண்டிய அந்த வார்த்தையை சொல்லல. ஆட்சியில் எதிர்க்கட்சியாக இருந்து போராட்டங்களின் ஊடாக நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்றியது போதாது அப்படின்னு சொல்லிட்டு 38வது ஆண்டு புதிய தொடக்கத்தை நமக்கு தரும் அப்படின்னு சொல்றாரு அன்புமணி ஒரு அறிக்கை மூலமாக. அன்புமணி மினிஸ்டர் அதை மறந்துட்டாரா? சார் தமிழ்நாட்டுல இல்ல. அப்படி சொல்லட்டும், மாநில அளவில் சொல்லட்டுமே. ஏற்கனவே இருந்திருக்காங்கல்ல. ஆனா ஒண்ணு சொல்றேங்க, அவர் ஹெல்த் மினிஸ்டரா இருந்தபோது உலக அளவில் பாராட்டு பெற்றார். WHO இவருடைய ஆன்டி ஸ்மோக்கிங் கேம்பெயினை ரொம்ப சிலாகிச்சு எழுதினாங்க. அந்த சில காரியங்கள் ரொம்ப சிறப்பா செஞ்சார். அதனால தான் பதவிக்கு வந்தால், இன்னைக்கு வன்னியரசு இதில் இருக்காரு, இதுல இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வந்திருக்காரு. அவருடைய சில பேச்சுக்கள், எல்லா பேச்சும் இல்லை, சில பேச்சுக்கள் சமுதாய நோக்கத்தோட அவர் சொல்ற பேச்சுகள் ரொம்ப தெளிவா இருக்கு. அதுல செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அந்த பதவியில உட்கார்ந்துருக்கிறதுனாலதான் அவரால் அதை செய்ய முடியும். அதுல சந்தேகமே கிடையாது. இதுதானே பேசிக்கலி பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் சண்டையே தானே. பெரியார் சொன்னாரு அரசியல்னு போயிட்டா அயோக்கியத்தனம் வந்துரும்னாரு. அண்ணா சொன்னாரு அரசியலுக்குள்ள போகலன்னா நம்ம விரும்புகின்ற செயல்களை ஆக்குவதற்கான சட்டங்களை நிறைவேற்றும் அதிகாரம் நமக்கு இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ரெண்டுமே கரெக்ட் தான். அரசியல் போனோம்னா அயோக்கியத்தனம் வந்துருது. ஆனா அரசியல்ல போகாம சீர்திருத்த திருமணங்களை செல்லுபடியான திருமணங்களை சொல்லியிருக்க முடியுமா? எத்தனையோ வரிசையா சொல்லிட்டு நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்திருக்க முடியுமா? புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்க முடியுமா? பவர்ல இருந்ததுனாலதான் கொண்டு வர முடிஞ்சது. அதனால தேர் கன்டென்ஷன் இஸ் கரெக்ட், அது சந்தேகம் இல்லை. ஆனா அதுக்கு என்ன வழிமுறைன்னு ஒன்று இருக்கு, நாங்க யாரு கூட போறோம்னு ஒண்ணு இருக்கு, அதையும் பத்தி தெளிவுபடுத்திட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இல்ல, ஒரு அரசியல் கட்சி மக்களுக்கான உரிமைகளை போராடி பெற்றுக் கொடுக்கும் நிலையிலேயே தொடர முடியாது. மக்களின் தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கும் நிலையை எட்ட வேண்டும். பாமகவின் 38வது ஆண்டு புதிய தொடக்கமாக அமையும். இந்த ஆண்டின் அரசியலிலும் சமூக நீதியிலும் மேலும் பல சாதனைகளை படைக்க போகிறோம். அதான் சார் இருக்கு. இது தன்னுடைய தொண்டர்களுக்கு கொடுக்கும் ஆதரவு கரம் மட்டுமல்ல, விசிகாவுக்கு கொடுக்கும் எச்சரிக்கை மணியும் கூட. விசிகா தான் அவங்களுடைய 2 உறுப்பினர்களுடைய ஆதரவால தான் விஜய் ஆட்சிக்கு வந்தார், முதலமைச்சர் ஆனார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல இருக்கிறாங்களே சார். ஆமா, அது அவரும் சொல்லிக்கிறாங்க, சிபிஎம்மும் சொல்றாங்க, நாங்க கடிதம் கொடுத்ததாலதான் கவர்னர் இவங்களை ஆட்சி அமைக்கவே அழைத்தார் அப்படின்னு அவங்களும் சொல்லிக்கிறாங்க. விசிகாவும் 2 சீட்டு கம்மியா இருந்தது, நாங்க கொடுத்தது உடனே தான் அது கிடைச்சது அப்படின்னு அவங்க கொடுத்ததுனாலதான் இந்த அதிகாரம் கிடைத்தது தவேகாவுக்குன்னு விசிகாவும் சொல்றாங்க. அவங்களே டிஸ்டர்ப் பண்ணிட்டு, ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக 2 இடங்களை கொடுத்தவர்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு பாமகவை உள்ள சேர்த்துருவாங்களா? சேர்த்துருவாங்க. அந்த 25 பேரை இழுத்துட்டு அதுக்கப்புறம் தென்னாட்டில் விட்டார்ல ஏடிஎம்கேல செயலேவர். அப்புறம் இது மட்டும் ஏன் செய்ய மாட்டாரு? கண்டிப்பா செய்வார். இன்னும் சொல்ல போனா விசிகா இருக்குது அவருக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. அவங்க எழுப்புற சில குரல்கள், அவருடைய எங்கெங்கெல்லாம் அவர்கள் குரல்கள் ஓங்கி ஒலிக்கின்றனவோ அதெல்லாம் இவருக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. அவங்க எல்லாம் போயிட்டா சந்தோஷப்படுவார். பாஜகவை எதிர்ப்பதற்கு திமுகவும் தவேகாவும் ஓரணியில் இருந்து போராட வேண்டும் அப்படின்னு சொல்றதுல அவங்க வருத்தப்படுறாங்களா? தவேகா இல்ல, அதுல வருத்தப்படல. அதெல்லாம் சும்மா பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி கண்டுக்கிடாம போயிடுவாங்க. ஆனா ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் சொல்றாங்கல்ல, அதுல என்ன பண்ண போறாங்க? அது வித்தின் தி ஸ்டேட் தானே சார். அவங்க ஏற்கனவே பட்டியலின மக்கள் 8 பேருக்கு இடம் கொடுத்திருக்கிறோம் அமைச்சரவையிலன்னு சொல்றாங்க. ஆணவ கொலைகளை தடுக்கும் சட்டம் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கு. அப்போ அதை கொண்டு வர்றதுல ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல. என்ன பிரச்சனை இல்லை சார்? ஏன் டிஎம்கே இதுவரைக்கும் கொண்டு வரல? ஏன் பிரச்சனை இல்லை? டிஎம்கே பத்தியே பேசல. இல்ல, நான் சொல்றது தமிழ்நாட்டுடைய சமுதாய சூழ்நிலையை பத்தி பேசுறேன். திமுக மாதிரி ஒரு கட்சியே அந்த சட்டத்தை கொண்டு வரல. அவங்க இருக்கிற சட்டத்தின் மூலமாக பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொல்லி நினைச்சாங்க. நல்ல நடவடிக்கை எடுத்தாங்க. ஒவ்வொரு ஆணவ கொலையும் திமுக நல்ல நடவடிக்கை எடுத்தாங்க. அதுல சந்தேகமே கிடையாது, யாருக்குமே எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா ஜஸ்டிஸ் முகமது பாட்ஷா தலைமையில ஒரு கமிட்டி போட்டு அதற்கான ரிப்போர்ட் வாங்கி அதை செயல்படுத்துவதற்குள்ள
வாங்குறதுக்குள்ளேயே அவங்க ஆட்சி போயிடுச்சு. சார் திமுக 20 தான் ஆட்சியில் இருக்காங்களா? ஆ. 67ல இருந்து எத்தனை அந்த தடவை அவங்க ஆட்சியில் இருக்காங்க? இப்ப 2021ல இருந்து 26க்குள்ளதான் சார் அது தொடர்பான கிரைசிஸ் அதிகமாக இருக்கு. அதுக்கு முன்னால இருந்தது. ஆனா இந்த அளவுக்கு நீங்க இந்த பாருங்க, நான் வந்து திமுக செய்த பல நல்ல காரியங்களை வந்து ரொம்ப பாராட்டுறேன். அதே சமயம் செய்ய தவறிய செயல்களை பத்தியும் தான் நான் சொல்லத்தான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையில இருங்க சார். ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையில கமிட்டி போட்டாங்க. அதுல எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? கமிட்டி போட்டது வந்து ஒரு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிச்சயமாக அலசி ஆராயப்பட வேண்டும் நல்ல நோக்கத்தோட தான் போட்டாங்க. இதுல ஒரு காலத்துல இதை பத்தி சொல்லுவோம், காங்கிரஸ் பத்தி சொல்லுவோம். தே ஆர் ப்ரோக்ரசிவ் இன் பாலிசி டிக்ளரேஷன் அண்ட் கன்சர்வேட்டிவ் இன் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவோம். சில விஷயங்கள்ல திமுக அரசு அது மாதிரி வந்து கன்சர்வேட்டிவா தான் இருந்தாங்க. விருட்டு சொல்லி நடவடிக்கை எடுக்கலங்கிறது உண்மைதான். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அதான் இது திமுக வந்து வேணும்னே செஞ்சாங்கன்னு சொல்லல. திமுக வந்து என்ன நினைச்சாங்கன்னா, இன்னைக்கு உள்ள சமுதாய சூழ்நிலையில எவல்யூஷனரியா தான் சில விஷயங்களை செய்ய முடியும், நிதானமா போய் தான் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அவங்களுடைய இது வந்து நோக்கத்தை வந்து நான் சந்தேகப்பட மாட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவா வந்து இருக்காங்க இதுல. திமுகவுடைய தலைமை என்னைக்குமே வந்து இட் வாஸ் ஃபார் த புவர் அண்ட் ஃபார் தி அண்டர் ப்ரிவிலேஜ். சட்டங்கள்னு வரும்போது அதுல அவங்க தயங்குறதே இல்லை. என்னுடைய கேள்வி எதுக்கு வந்தேன்னா, இந்த விவாதத்துக்கே வந்தேன்னா, அன்புமணியை வந்து கூட சேர்த்து வச்சுட்டு இவங்க ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் போட்டுருவாங்களா டிவிக்கு? அந்நேரம் இவங்க விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்ய போறாங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. அது வரைக்கும் போகுமா? அன்புமணி உள்ள வந்தாலே இவங்க இருக்க மாட்டோம்னு தானே கடந்த காலத்துல சொல்லி இருக்கிறாங்க. கடந்த காலம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி செய்வாங்கன்னு நினைக்கல. அமைச்சர் பதவி கிடைத்து விட்டது. அது எளிதானதல்ல. அப்ப அது எல்லாம் திமுகவை தான் மிரட்டியதாக போகலாம். ஆமாம், அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை இவங்க மந்திரி சபை விட்டு வெளியேறுவாங்கன்னு நான் நினைக்கல. விஜய் அரசு கவிழக்கூடிய ஆபத்து இல்ல, கவிழக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் ஒழிய இவங்க அமைச்சரவையிலிருந்து போக மாட்டாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல், இன்றைய சூழல்ங்கிறது எல்லாரையுமே பிடிச்சு சுழற்றி அடிக்குதே சார். இன்றைய சூழல் ஓகே சார். நமக்கு ஒரு விளையாட்டு பிள்ளை வந்து சிஎம் வந்திருக்காரு. என்ன வேணாலும் பேச. அது எப்படிப்பட்ட விளையாட்டு பிள்ளை? விஷமத்தனமான ஒரு விளையாட்டு பிள்ளை சிஎம் வந்திருக்காரு. இதுதான் நிதர்சனம். எங்க போய் நிக்கிறது? என்ன கை சைகை காமிக்கிறாரு சட்டமன்றத்தில் இருந்துகிட்டு? எந்த மாதிரி பேச்சு பேசுறாரு? கரூர்ல வந்து என்னை மாட்டி விட பார்த்தாங்க, போலீஸ் மூலம் திட்டம் போட்டு சதி பண்ண. எத்தனை போய் தான் ஒரு மனுஷன் சொல்றது? மாறி மாறி சொல்றாரு. அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? இப்ப ஜனநாயக முறைப்படிதான் இவரை அகற்ற வேண்டும். வேற வழி கிடையாது நமக்கு. பொய் தான் சொல்றோம்னு தெரிஞ்சு சொல்றாராங்கிறது தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா தெரிஞ்சுதான் சொல்றாரு. தெரிஞ்சுதான் சொல்றாரு. ஆதவ அர்ஜுன் அண்ணன் சொன்னார்ல, காவல்துறை தான் இவர் சொன்னாங்க, உடனடியே கிளம்பி போயிருங்கன்னு சொன்னாங்க. நேற்று நீங்க நல்லா கேட்டு முந்தா நாள் கேட்டீங்களே, அப்படி காவல்துறை சொல்லி இருந்தால் திருச்சியில பத்திரிகையாளர் அதை ஏன் சொல்லல? ஆமா. பொய்னா சாதாரண பொய் இல்ல, வாய் திறந்தா பொய் வர்றது. ரைட் சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.